ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இவரே இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவர்தான் நித்திய ஜீவன். நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனாய் இருக்கிறார். He is a real God. ஏன் அவரை மெய்யான தேவன் என்று சொல்லுகிறோம்? ஏன் அவரை மெய்யான இரட்சகர் நித்திய ஜீவன் என்று அறிவிக்கிறோம் அப்படின்னா, வேற எந்த மனிதனும் எந்த தெய்வமும் எந்த காரியமும் உலகத்தில் உற்று பார்த்தால் அவதாரங்கள் உண்டு. அவதாரங்கள் அரக்கர்களை கொன்றிருக்கிறது. அவதாரங்கள் இரத்தம் சிந்தி இருக்கிறது, மற்றவர்களுடைய இரத்தத்தை. அவதாரங்கள் தன்னை உயர்ந்ததாக காண்பித்திருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இழந்து போன மகிமை, the human lost the glory of the Lord in the Eden garden. ஏதேன் தோட்டத்தில் மகிமை இழந்த ஜனம், அந்த மகிமை இழந்த அந்த ஜனத்தை மீண்டும் அந்த மகிமைக்குள் கொண்டு வர, அதனாலதான் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். அவர் வந்ததின் நோக்கம் மனு குலத்தை எப்படியாவது மீட்டுவிட வேண்டும். அதற்கு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். He gave himself as a sacrifice for the human people. மனுக்குலத்திற்கு தன்னையே, மனுக்குல ஜனங்களுக்கு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். தன்னை உயர்த்தவில்லை, தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சிலுவையில மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினதினால் நம்மை மேன்மையடை செய்திருக்கிறார். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், ஆனால் அவைகள் எல்லாவற்றின் நடுவில் நின்று நம்மை கடந்து போக செய்கிற கர்த்தர் அவர் ஒருவர் தான். அந்த இரட்சகரை போல வேறொருவர் இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர் மெய்யான தேவன், அவர்தான் நித்திய ஜீவன். இந்த காலை வேளையில் அந்த மெய்யான தேவனை விட்டுவிடாதபடி, நித்திய ஜீவனை பிடித்து கொள்ளும்படி பாருங்க. அந்த மெய்யான தேவனை பிடித்து கொண்டால்தான் பரலோக வாழ்வு, பரிசுத்தமுள்ள வாழ்வு வாழ்ந்தால்தான் யுகாயுகமான வாழ்க்கைக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும். பல தரிசனங்களை சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம். பலவிதமான தரிசனங்களை பார்த்து, நான் இப்படி பரலோக தரிசனத்தை கண்டேன், அப்படி பரலோக தரிசனத்தை கண்டேன், பரலோகத்தில் இப்படி இருக்கிறது, பரலோகத்தில் அப்படி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பரலோகத்தில் வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தர், இரட்சகராகிய தேவன், நம்முடைய மீட்பர், அருமையான ஆண்டவர், அவர் நம் நடுவில், நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய துதியில், நம்முடைய ஆராதனையில் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது அதைவிட பேரானந்தம் வேறு ஒன்றும் இல்லை. When you praise our God with the fullness of your heart, you exalt the Lord's name, then you can feel the presence of the Lord, because He wants to put His throne between you and the heaven. பரலோகத்திற்கும் உங்களுக்கும் இடையில் அந்த சிங்காசனத்தை அமர்த்தி அந்த துதிகளில் அவர் வாசம் பண்ணுவார். இந்த காலை வேளையில் அதனால்தான் அவர் மெய்யான தேவன், அவர் நித்திய ஜீவனை உடையவர். நான் அவரை உண்மையாய் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற பேர் ஆனந்தமான பாக்கியம் 2. நான் உண்மையான கர்த்தரை ஆராதிக்கிறேன்,
நான் வேறொரு ரெமடியை அல்லது வேறொரு சப்ஸ்டிடியூட்டை ஆராதிக்கவில்லை. நான் உண்மையான அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை நான் ஆராதிக்கிறேன். இரண்டாவது, அவரை ஆராதிப்பது, அவரை தேடுவது, அவரை மீட்பர் என்று சொல்லுவது, அவருடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நம்மை காயங்களை கழுவி நான் தம்முடைய இரத்தத்தினால நம்ம மீட்டுக் கொள்வது. இப்படி நாம் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். நமக்கு அந்த நித்திய ஜீவன் அளிக்கப்படுகிறது. இந்த காலை வேளையில் நம்பிக்கையோடு இருங்கள். அந்த மெய்யான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான தேவனை ஆராதிக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை அவர் கையளிக்கிறார். மெய்யான தேவனை தேடுகிறோம் என்று அவரை தேடாமல் உலக பிரகாரமான காரியங்களை தேடிவிட்டு அவர்கள் நித்திய ஜீவனை இழந்து போகிறார்கள். நாம் அப்படி அல்ல. மெய்யான தேவனை பிடித்து கொண்டு அவரையே பின்பற்றும் பொழுது குறுக்கடாக தான் இருக்கும், அந்த பாதைகள் கொஞ்சம் இடுக்கமாக தான் இருக்கும், ஆனால் நித்திய ஜீவன் நமக்கு கையளிக்கப்படும். இந்த காலவெல்லாம் அந்த நம்பிக்கையோடு கூட அவரை துதித்து உயர்த்துவோம். ஆமென், ஆமென்.